அம்பேத்கர் அவர்களை பற்றி திரிபுவாதம் செய்வதற்கு ஆரிய கூட்டம் முனைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இன்றைய தினம் 20/10/2025 விடுதலை பத்திரிகையில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழ் தலைவர் ஐயா கி. வீரமணி அவர்கள் ஒரு அருமையான அறிவுறுத்தக்கூடிய பத்திரிகையினை எழுதியிருக்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தை P.N. ராவ் முன்னாடியே உருவாக்கிட்டார். அம்பேத்கர் சும்மா பேருக்காகத்தான் அதில் செயல்பட்டார் அப்படிங்கிற அடிப்படையில் ஆரிய கூட்டம், பார்ப்பன கூட்டம் இன்னைக்கு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உலகளாவிய அளவில் இந்திய அரசியல் சட்டம் எழுதப்பட்டது குறித்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு, அவர்தான் அந்த சட்டத்தினுடைய வரைவுக்குழு தலைவர். அவருடைய நுண்பான் நுழைப்புலம் என்று சொல்வது போல அவருடைய சித்தாந்தம், அவருடைய அறிவு எப்படி ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த நாட்டிற்கு அளித்தவர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் P.N. ராவ் அவர்கள் ஒரு குறிப்புரையை, முன்னோட்ட குறிப்புரையை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க, பிஜேபி வகைரா, இந்த வகைரா, இந்துத்துவ வகைராலாம் என்ன பண்ணுதுன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதிய பெருமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு சென்றுவிடக்கூடாது, அதுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இப்போ ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை நாடெங்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை தடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த அறிக்கை இப்போ தமிழ்நாட்டில் இது சம்பந்தமாக யாரும் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை முதலாக ஆசிரியர் ஐயா அவர்கள் இதை தெளிவாக இங்கே சுட்டி காட்டி எழுதியிருக்கிறார்கள். அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வரைவுக்குழு தலைவராக இருந்தபோது அவர்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது, அவர் சொல்ல வந்த செய்திகளெல்லாம் சொல்ல முடியாமல் பல சங்கதிகள் போனது போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு முன்னோட்ட குறிப்புரையை கொடுத்த P.N. ராவ் ஒரு நன்றியையும் சொல்லி தான் இந்த அரசமைப்பு சட்டமே தொடங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு பார்ப்பனர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பெருமையெல்லாம் அம்பேத்கருக்கு போயிருச்சு. இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் பேர் தான் விளங்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு திரிபுவாத கருத்தை பார்ப்பனர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற எச்சரிக்கை மணியை திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அளித்துள்ளார் என்பது